எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20 plus luxurious amenities, lowest maintenance cost, rupees 37 lakh. சொல்ல முடியாது. இது எல்லா குற்றத்திலுமே போதையில பண்றாங்க அப்படி கிடையாது. போதையில பண்றது அப்படின்னு சொன்னா அப்படி பார்க்க போனா டெய்லி ஒரு நாளைக்கு 100 கொலை நடக்கணுமே. இப்போ போலீஸுக்கு தெரிஞ்சே ஒரு இடத்துல கஞ்சா வைக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர் போலீஸ் தெரிஞ்சே வைப்பார், கொஞ்சம் அவர் காசு கொடுத்துன்னு மாமூலில் ஏதாவது கொடுத்துக்கின்னு சைலண்டாக இருப்பார். இவரே சில நேரத்தில் ரைடு கீடு வந்து இவரே சொல்லுவார், ரைடு வரப்போது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணுவாங்க. இது ஒரு சில இடத்துல ரேர். இல்லை ஒரு பொண்ணு வந்து சம்மந்தமே இல்லாத போச்சு, பின்னாடி ஒரு ஏதோ இவர் வந்து கையை பிடிச்சி வைத்தார் சார், அந்த மாதிரி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இல்லை ஒரு பொண்ணை வந்து கையை கட்டி வாயை கட்டி பொத்தி கூட்டும் போய் ரேப்பே பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு 376 அவர் வந்து ஐபிசியில் அவரை வந்து ரிமாண்ட் பண்ணலாம். அதுக்கு உண்டான தண்டனை அவர் கிடைக்க போகுது. பெண்களுக்கு எதிரான வழக்கு, பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டுக்கு வந்து மகளிர் காவல் நிலையம் தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்க விசாரித்தா தான் அது சாத்தியப்படும், அவங்க விசாரித்தா தான் கரெக்டாக இருக்கும். அப்போது நம்ம வந்து எல்லாமே போய் பார்த்தாங்க, போலீஸ் வந்து சிசிடிவி மூலமாக தான் பார்த்தாங்க. சிசிடிவி மூலமாக பார்க்கும்போது கண்டினியூவாக வந்து எல்லா கேமரா வேலை செய்கிறதில்ல. ஒருத்தர் நம்ம சந்தேகப்பட்டு பார்த்துட்டே வரும்பொழுது ஒரு நீல ஷர்ட்டு போட்டு போகிறான், ஒரு பச்சை ஷர்ட்டு போட்டு போகிறான், அவர் கையில் பேக் வச்சுருக்கிறான் அப்படின்னு ஒரு பார்க்குறோம். அடுத்த கேமராவில் போய் பார்க்குறோம், அவன் கண்டினியூவாக போகிறான், அடுத்த கேமராவில் பார்க்குறோம் போகிறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கேமரா வேலை செய்யும். ஸோ அப்போ அவன் எந்த பக்கம் போனான்னு தெரியாது, அதுக்காக விட்டுற முடியாது. அதுக்கு அடுத்த கேமரா பார்த்தா அது வேலை செய்யலை. அப்போ என்ன பண்ணோன்னா, ஒருவேளை அங்கேருந்து ரைட்டில் போய் போனோம், அப்போ வலது பக்கம் இருக்கிற கேமரா பார்க்க வேண்டியிருக்கும், திருப்பி இடது பக்கம் போய் பார்க்க வேண்டியதாக இருக்கும். 4 மூலையிலையும் 10 மூலையிலையும் அந்த கேமராவை தேடி திருப்பி அந்த பிச்சை சோக்கா போட்டுன்னு போனவன், கையில் பேக் வச்சு போனவன் எங்கேயாவது தென்பட்டா அங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதாக இருக்கும். அவன் வந்து ஏர்போர்ட்டுக்கு ஏதோ எங்கேயோ எஸ்கேப் ஆகிறதுக்கு அவன் கரெக்டாக போய் ஏர்போர்ட்டுக்குள்ளே வரைக்கும் போயிட்டான். அவனுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வச்சு பிடிக்கணுன்ற மாதிரி உள்ளேயும் போய் தேடுறாங்க. அவன் உள்ளே போய் பாத்ரூம்லேயே ட்ரெஸ்ஸை மாற்றின்னு போகணுன்ற ஐடியா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டான். ஆனால் ட்ரெஸ்ஸை மாற்றினவன் ஷூவை மாற்றாம விட்டான். அந்த கேமராவில் பார்த்துனே வரும்போது அந்த ஷூ கரெக்டாக மாட்டிச்சு. அதாவது இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி தலைமையில் இருக்கிற கொண்டையை மறைக்க மறந்துட்டு அவன் ஷூவை முட்டான். அந்த ஷூ வச்சு பிடிச்சாங்க. அவன் பிளைட் ஏறதுக்கு முன்னாடி பிடிச்சிட்டாங்க. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த கவிஞர் திரு VA ஜோதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். பொதுவாகவே அக்யூஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா போதையில தான் எல்லா குற்றமும் செய்கிறாங்க சார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த விளாத்திக்குளத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சுல, ஒரு மாணவியை கூட பாலியல் கொடுமை பண்ணாங்க. அவரும் வந்து போதையில தான் பண்ணியிருப்பாரா சார்? இதுதான் போதை தான் வந்து முக்கியமான காரணமா சார் குற்றத்துக்கு? அப்படி சொல்ல முடியாதுமா. இது எல்லா குற்றத்திலுமே போதையில பண்ணுறாங்க அப்படி கிடையாது. போதையில் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அப்படி பார்க்க போனால் டெய்லி ஒரு நாளைக்கு 100 கொலை நடக்கணுமே. நம்ம நாட்டில் எல்லாம் எவ்வளோ பேர் போதை, சும்மா நீங்கள் பார்த்து உங்களுக்கே தெரியும். டாஸ்மாகில் பார்த்தீங்கன்னா ஜேனுங்கிறான், எல்லாம் தான் போதையில் போகிறான், வீட்டுக்கு போகிறான், போதையில் ரோல் நடந்து போகிறான். அப்படி பார்த்தா போதையில் தான் பண்ணுறான்னா போகிற வழியில் எல்லாரும் வெட்டி தானே போகணும். போதையில் பண்ணுறதுன்றது இதெல்லாம் வந்து சில நேரங்களில் வந்து எப்படி சொல்கிறதுனா அது அரசியல், அது அவங்களுக்கு உண்டான விஷயத்துக்காக சாதகத்துக்காக அதை பயன்படுத்துறது. ஆனால் போதைப் பொருள் அதிகமாக விற்கிது, போதையுடைய இது வந்து இப்போ அதிகமாகிடுச்சு, குறிப்பாக கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கு, அது புழக்கம் அதிகமாக இருக்குதுன்றதை ஏற்றுக்கலாம். அது கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு முதல்ல இருந்ததை விட இப்போ அதிகமாக தான் இருக்குது. அதுக்காக காவல்துறை வந்து வேலை செய்யாமல் இல்லை, செஞ்சுன்னு தான் இருக்காங்க. அவங்களும் வந்து பிராய்ச்சித்தப்படுறாங்க, கேஸ் போடுறாங்க, தேடி போடி பிடிக்கிறாங்க. இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா, அது இன்னைக்கு காலகட்டத்தில் அதுக்கு வந்து மவுஸ் அதிகமாகிடுச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாராயம் இந்த பிராந்தி போதை இதெல்லாம் பழக்கப்பட்டான். இது வந்து ஒரு டீசெண்டான போதையாக இருக்குது இவனுங்களுக்கு. இந்த பவுடரு, இந்த கெஞ்சா இதெல்லாம் வந்து இந்த பசங்களுக்கு வளரும் இளம் தலைமுறைக்கு சொல்கிறேன். அவன் போய் இந்த பாட்டிலை வாங்கிக்கின்னு அதுக்கு ஒரு சோடா ஒன்று ஊற்றிக்கின்னு கிளாஸை ஊற்றின்னு தேடின்னு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஆமாம், இது வந்து ஒரு டீசென்ட் போதையாகிறதுனால இதை நிறைய பேர் இதை விரும்ப ஆரம்பிச்சிட்டான். அந்த இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறது, அப்படியே ஏதோ ஒரு இதை கொளுத்திட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணுறது, இதெல்லாம் வந்து டீசெண்டாக இருக்குது. வெளியும் தெரியுது இல்லை, முக்கியமாக ஸ்மெல் வர்றது இல்லை. ஆமாம், இப்போ தண்ணி வச்சானா நாத்தடிக்குது. ஸோ இதெல்லாம் நிறைய விரும்புறதுனால என்ன ஆகுதுன்னா, அப்போ இதுக்குண்டான மேனுஃபேக்சரிங் அதிகமாக பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போது இது ஒரு பொருள் வியாபாரம் ஆகுது, நல்லா வியாபாரம் ஆகுதுன்னா அப்போ அந்த பொருளை வந்து நிறைய தயாரிக்கணும் அப்படின்னு வரும். அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அப்படி பெருகுந்து தான் இது.
ஆனா இதை கட்டுப்படுத்தியே ஆகணும், கட்டுப்படுத்திட்டு தான் இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஊடகத்துல பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, அரசியல்வாதிகளே என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறையினர் தான் இதை வந்து கட்டுப்படுத்த மாட்டாங்க, அவங்க சிறிய வேலை செஞ்சா அதை கட்டுப்படுத்தலாம்னு சொல்றாங்களே, எப்படி சார் கட்டுப்படுத்த முடியும் இதை? இல்ல அதுதானே கட்டுப்படுத்தி தான் ஆகணும். காவல்துறை வந்து அப்ப அதுக்காக வந்து ஒரு போர்டு வச்சு இங்கு கெஞ்சா விற்கப்படும், இதுக்கு பொறுப்பு D7 காவல் நிலையம் எழுதி வைக்க போறாங்க. அப்படி கிடையாது. அதுதான் சொல்ல வந்தேன். அரசியலையும் இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கையும் வந்து பின்னி பிணைஞ்சு பேசவே கூடாது. அந்த நேரத்துக்கு சந்தர்ப்பத்துக்கு அவங்களுக்கு தேவையான அரசியலை அவங்க நடத்தணுன்றதுக்காக இப்படி சொல்லுவாங்க. இவங்க XRY இவங்களா இருந்தாலும் சரி, அவங்களா இருந்தாலும் சரி, நாளைக்கு இவங்க அரசியல் ஆளுங்கட்சி ஆகி அவங்க எதிர்கட்சி ஆனால் அவங்கள இதே தான் சொல்லுவாங்க. காவல்துறை தான் வளர்த்து விடுது, காவல்துறை தான் பண்ணுது போகுதுன்னு. அதில் என்ன ஒரே ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல வந்து போலீஸுக்கு தெரிஞ்சு நடக்கும். இப்போ போலீஸுக்கு தெரிஞ்சே ஒரு இடத்துல கெஞ்சா வைக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர் போலீஸ் தெரிஞ்சே வைப்பார், கொஞ்சம் அவர் காசு கொடுத்துன்னு மாமூலில் ஏதாவது கொடுத்துக்கின்னு சைலண்டாக இருப்பார். இவரே சில நேரத்தில் ரைடு கீடு வந்து அவரே சொல்லுவார், ரைடு வரப்போகுது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணுவாங்க. இது ஒரு சில இடத்துல ரேர். அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு சில தவறான நபரால் தான் அது நடக்கும். அங்கே இருக்கிற உயர் அதிகாரி தெரியாது, உயர் அதிகாரி சொல்ல மாட்டார், இவர் உயர் அதிகாரி தெரியாது, அவருக்கு மேலே இருக்கிற உயர் அதிகாரிக்கு தெரியாது. இவங்க எவனா ஒரு 4-5 பேர் சேர்ந்து நீ வித்துக்கிட்டா பார்த்துக்கலாம். இதோ இப்போ இந்த 9 பேர் போனாங்க பாருங்க, காட்டாடி அடிச்சுட்டு இப்போ 9 பேர் உள்ளே போயிருக்காங்க இல்லையா. இப்போ இந்த மாதிரியான நபர்கள் தான் காவல்துறையை பற்றி புனிதமான துறைன்றதை புரிஞ்சிக்காம எவனையாவது கூப்பிட்டு அவன் துருவுறான்றதுக்காக இன்ஸ்பெக்டர்லாம் தெரியவானா, ஏசிலாம் தெரியவானா, தெரிதா எங்கன்னா ஒரு மூலையை வச்சு வித்துக்கா, ஜாகிரதா, யாருன்னா வந்தால் நான் சொல்கிறேன்னு இவனே சொல்லுவான், நம்பாலே சொல்லுவாங்க. இப்போ அங்கே எங்கன்னு தெரிஞ்சு ஒரு மீடியா தெரிஞ்சு இன்ஸ்பெக்டர் ஏசிலாம் ஐயோ என்ன அந்த பெருமாள் கோயில் திருவாண்டை வந்து கெஞ்சா விற்கிதாமே, வாங்க எல்லாம் வண்டியில் ஏறி போகலாம் அப்படின்னா இவரே ஒரு 2 கொடுத்துருவாரு. வராரு ஏசி வர எல்லாத்தையும் யாரை கட்டிக்கான்ட்டுவார். ஸோ இது மாதிரியான 1-2 அங்கங்கே இருக்கிற அந்த புல்லுருவிங்களால தான் ஒட்டுமொத்த காவல்துறையும் கட்டுப்பெறாது. ஒட்டுமொத்த காவல்துறையுமே வந்து அங்கீகாரம் கொடுத்து அந்த ஏரியாவில் கெஞ்சா வைத்துக்குன்னு எந்த போலீஸும் சொல்ல போகிறதில்ல, சொல்ல மாட்டாங்கன்னு சொல்கிறதே இல்லை. அப்படிலாம் வந்துமே கிடையாது. அதே நேரத்தில் பிடிக்கணும், கட்டுப்படுத்தணும், கேஸ் போடணும் அப்படின்றது தான் குறியாக இருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து சின்ன விஷயம் கிடையாது. இப்போ காசு வாங்குறதுன்றது வந்து அதுக்குன்னு ஒரு சில விஷயம்லாம் கூட இருக்குது. அப்படிலாம் கூட சில பேர் எதை வாங்கிக்குவாங்க போவாங்க. அது வந்து அதால் பாதிப்பு எதுவும் கிடையாது. அது ஒரு சில ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரியல் எஸ்டேட் ஒருத்தர் வராரு, அவருக்கு வந்து ஒரு பெரிய இடம் இருக்குது, அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, இங்கே ஒரு பிரச்சனை, அங்கே ஒரு பிரச்சனை, 2 பேருக்கும் சார் எந்த சார் உந்து சார், சரி 2 பேருக்கு பஞ்சாயத்து பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, கொள்கிறாங்க. அவராக பார்த்துட்டு வந்து நான் சரி நியாயமாக பண்ணிங்க சார், கரெக்ட் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஷனுக்கு ஏதாவது செலவு பண்ணிட்டு போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருன்னா அதில் ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது. அதால் வந்து யாரும் பாதிக்க போகிறதில்ல. இந்த கெஞ்சாவிக்க விட்டுட்டு காசை வாங்குறாங்கன்னு சொன்னால் அது தவறு இல்லை. ஒரு சமூகத்தையே அழித்து சமுதாயத்தையே சீர்கேடாக்கி அதில் வர காசை வாங்கி சாப்பிடணும்னு நினச்சாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது மாதிரி பெரும்பாலும் நினைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ரைடுலாம் போகிறப்போ காவல்துறையினருக்கு எதுவும் இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத சூழல்லாம் நடந்திருக்கா? ஏன்னா மறுமுனையிலேருந்து உங்களுக்கு எதாவது அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் நடந்திருக்குமா சார்? ரொம்ப ரேர். அதாவது இந்த மாதிரி தான். இப்போ அதுக்கு கூட ஒரு உதாரணம் சொல்லணும்னா சொல்லலாம். நாங்களே கூட ஒரு அக்யூஸ்டை தேடி போகிறோம் ஐசோஸில். அப்போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி தான் நம்ம சபார்டினேட்டே நம்ம கூட இருக்கிறவங்களே வந்து உன்னை பிடிக்க வராங்க அப்படின்னு ஒரு தகவல் கொடுக்குறதுனால அவர் அலர்ட் ஆகி அவர் ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கினார். நடுராத்திரியில் அவர் திடீர்னு எதிர்க்க ஆரம்பிச்சிட்டார். அங்கேருந்து பாட்டில் கிட்டலாம் எடுத்து அடிக்கிறது, கல்லை தூக்கி போடுறது, கத்தி தூக்கி விசிறி அடிக்கிறது, கத்தி தூக்கி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இஷ்யூ ஆகி ரொம்ப சிரமப்பட்டு நம்ம வந்தால் போதும், அங்கேருந்து ஒரு தப்பிச்சு வந்தால் போதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் உருவாச்சு. இப்படி தான் நடக்கும் ஒழிய பொதுவாக வந்து போலீஸை வந்து எதிர்க்கணுன்ட்டு 99% யாரும் நினைக்க மாட்டாங்க. அதாவது இது மாதிரியான தவறு பண்ணுறவன் தப்பிச்சு ஓடணும் தான் நினைப்பான். ஆனால் இதுக்காக தொந்தரவு கொடுக்குறாருன்னு வச்சுங்க, ஒரு 2 முறை அவன் விற்கிறவனை போய் தொந்தரவு கொடுத்துட்டு துட்டு கேட்டு துட்டு கொடுக்கல, அவன் வந்து தெரியாமல் விற்கிறான், துட்டு கேட்டால் கொடுக்க மாட்டேன்றியா, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு ஒரு போகிறாருன்னு வைங்களேன். அப்போ அவனுக்கு கோவம் வரும்ல. அப்போ வந்து துட்டு கொடுத்தா பண்ணா விற்கலாம், துட்டு கொடுக்கலன்னா வந்து பிடிக்க வருவியா அப்படின்ற தாட்டில் தான் என்ன பண்ணுவான் அவன். ஏதாவது நம்ம மேலே பாயறது, நம்ம மேலே ஆத்திரத்தை கோவத்தை காட்டுறது. எல்லாத்துக்குமே காரணம் வந்து நம்மளுடைய நடைமுறை தான், நம்மளுடைய செயல்பாடு தான். நம்ம செயல்பாடுகள் சீராக நியாயமாக இருந்ததுன்னா போலீஸுக்கான எதிரி யாருமே எங்கேயுமே கிடையாது. மதிப்பும் அதிகமாயிட்டே தான் போகும். ஆமா, கூட ஒரு ஒயின் ஷாப் ஆண்ட ஒருத்தர் வந்து யூனிஃபார்மோட குடிச்சிருந்தாரு, அவன் வந்து வெட்டிட்டு போனான்னு ஒரு நியூஸ் வந்தது இல்லையா, ஏதோ ஒரு ஊர்ல நடந்தது. அது காரணம் என்னன்னா அவனை அவ்வளோ ரப்சர் பண்றது. இவர் ரப்சர் பண்ணிட்டு அவங்ககிட்டே போய் நீ அங்கே போய் போதையில் உட்காந்து யூனிஃபார்மோட அவன் குடிச்சுன்னு இருந்தீங்கன்னா அவனுக்கு பழைய கவனம்லாம் வருது குடிச்ச உடனே. ஏன்னா நீ அன்றைக்கி அதை பண்ண இதை பண்ண இல்லைன்னா அவன் வெட்ட வரான். ஸோ
அதுக்கப்புறமா உழுந்து வாரி ஓடினா பிரயோஜனம். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா சார் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் அதிகமாயிட்டு இருக்கு. உங்க சர்வீஸ்ல வந்து இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா சார்? பெண்கள் உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க, அந்த பையன் என்கிட்ட வந்து தப்பா நடந்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி குற்றம்லாம் நடந்திருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்க எப்படி சார் ஹேண்டில் பண்ணுவீங்க? இந்த கேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்லைம்மா, இப்போ கம்ப்ளைண்ட்டுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இவிடிசிங் முதல்ல. இவிடிசிங்னா அதுக்குண்டான செக்ஷனில் தான் பண்ண முடியும். அதாவது இப்போ நம்ம உங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குதுன்னா, ஒரு பெண்ணுக்கு உண்டான கம்ப்ளைண்ட்டுன்னு வந்ததுன்னா உங்களுடைய இது எப்படி இருக்குன்றீங்க இல்லையா? அந்த புகாரை பொறுத்து சட்டத்துக்கு உட்பட்டு என்ன தண்டனையோ அதான். உங்களுக்கு அது விளக்கமாக சொல்லணும்னா, இப்போ இவிடிசிங் பண்ணிட்டாரு, அதுக்கு ஒரு அந்த செக்ஷனில் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணலாம், ரிமாண்ட் பண்ணலாம், அது வந்துடலாம், 3 மாதத்தில் வந்துடலாம். இல்லை ஒரு பொண்ணு வந்து சம்மந்தமே இல்லாத போச்சு, பின்னாடி ஒரு ஏதோ இவர் வந்து கையை பிடிச்சி விட்டார் சார், அந்த மாதிரி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இல்லை ஒரு பொண்ணை வந்து கையை கட்டி வாயை கட்டி பொத்தி கூட்டும் போய் ரேப்பே பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு 376 அவர் வந்து ஐபிசியில் அவரை வந்து ரிமாண்ட் பண்ணலாம். அதுக்கு உண்டான தண்டனை அவருக்கு கிடைக்க போகுது. இல்லை கடத்தின்னு போனார், அதுக்குள்ளே போலீஸ் பிடிச்சிட்டாங்க, அந்த பொண்ணு எல்லாம் காப்பாற்றிட்டாங்க, எகிரி ஓடிச்சுன்னா அதுக்கு உண்டான தண்டனை கிடைக்கும் போகுது. அதாவது அந்த குற்றம் எந்த அளவுக்கு வேல்யூபுளாக இருக்குதோ அந்த அளவுக்கு வேல்யூபுளாக இருக்கும். ஆமாம். ஆனால் அதே நேரத்தில் பெண்ணுக்கு உண்டான ஒரு கம்ப்ளைண்ட்டில் பிராய்ச்சித்தப்பட்டு வேலை செய்வாங்க போலீஸ் வந்து. ஏன்னா அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு பொண்ணோட வாழ்வாதாரம், அவருடைய கற்பு சம்மந்தப்பட்டது, அவருடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, அவருடைய எதிர்காலத்தை சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால் ஏனோ தானோன்னு செயல்பட மாட்டாங்க. அந்த கேஸுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, வேல்யூபிள் கொடுப்பாங்க. ஒரு முறைக்கு 4 முறை விசாரிப்பாங்க. அது உண்மைதானா, பொய் தானா, இல்லை இவன் சொல்கிறது பொய்யா, அந்த பொண்ணு சொல்கிறது பொய்யா அப்படின்றத நிறைய அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன் இந்த கேள்வி நான் கேட்டேன்னா சார், இந்த விளாத்திக்குளம் சம்பவத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவி வந்து காணாமல் போயிட்டாங்க. அவங்க பெற்றோர் வந்து காவல்துறையில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப நீங்கள் இங்கே வராதீங்க, மகளிர் காவல்துறைக்கு போங்க அப்படின்ற மாதிரி காவல்துறையினர் வந்து அலக்கழிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சொல்கிறீங்களா சார், காவல்துறையினர் எப்போவுமே பெண்களுக்கு அந்த குற்றம் வந்தால் கண்ணியமாக நடந்துப்பாங்கன்னு சொல்கிறீங்களா? அந்த இடத்துல அவங்க தவறிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதுதான். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், டிஜிபி சொல்கிறதே அதுதான். என்ன சொல்கிறாங்க காவல்துறையில், எந்த லிமிட்டாக இருந்தாலும் அவங்கள வந்து அலைக்கழிக்காதீங்க. உங்கள் லிமிட்டே இல்லை அப்படின்னாலும் நீ எஃப்ஐஆர் போட வேண்டாம். உங்கள் லிமிட் இல்லைன்னா கூட நீ டைரக்ஷன் பண்ணு. ஒரு சில இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எஃப்ஐஆரே போட்டு கூட அந்த எஃப்ஐஆர் அந்த ஸ்டேஷன் கொடுன்றாங்க. நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, அவங்க விசாரிக்கிட்டோம் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே யாரும் அதை ஏற்றுக்கிறது இல்லையே. யாருமே இவங்களுக்கு என்னென்னா, இது இவ்வளோ பெரிய கேஸு, இதை நம்ம கூட்டு விசாரிச்சுட்டு நம்ம தலைமையில ஏன் அந்த பாரத்தை போட்டுக்கணும், இது ஏன் நம்ம விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று நினைப்பாங்க. அதில் இன்னொரு சட்ட ரீதியாக ஒரு விஷயம் என்னென்னா, பெண்களுக்கு எதிரான வழக்கு, பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டுக்கு வந்து மகளிர் காவல் நிலையம் தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்க விசாரித்தா தான் அது சாத்தியப்படும், அவங்க விசாரித்தா தான் கரெக்டாக இருக்கும். சில நேரங்களில் வந்து இப்படியே திருப்பிவாங்க. இதே பப்ளிக் வந்து இப்போ இதே நீங்களே எடுத்துங்களேன். இப்போ தேவாவே வந்து இன்னொரு கேள்வி கேட்கலாம், ஏன் சார் அது வந்து மகளிர் காவல் நிலையம்னு ஒன்று இருக்குது, மகளிருக்கு உண்டான இது தானே சார், இவங்க ஏன் சார் அந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணி இவங்க விசாரிச்சாங்க அப்படி கூட கேட்கலாமே. ஸோ அதனால் அவங்க அன்றைக்கி மகளிர் காவல் நிலையம் அமைச்சது தப்பு கிடையாது. வேறு கேஸில் வந்து என் லிமிட் இல்லை, அங்கே போ இங்கே போன்னு அலைக்கழிக்கிறது தப்பு. இதில் வந்து அலைக்கழிக்கல, அவங்க கரெக்டாக தான் அமைச்சிருக்காங்க, கைட் பண்ணியிருக்காங்க, அங்கே போங்கன்னு கைட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் இமீடியட்டாக வேலை செஞ்சுருக்காங்க. இல்லை ஒரு 10 நாள்லேயே அந்த அக்யூஸ்டை பிடிச்சிருக்காங்க இல்லைங்களா சார்? சிசிடிவி மூலமாக பிடிச்சிருக்காங்கன்றாங்களே, அந்த சிசிடிவி மூலமாக பிடிக்கிறதுக்கே அந்த 10 நாள் எடுத்திருக்காங்களே, அது நியாயமாகப்படுதா சார் உங்களுக்கு? இல்லைம்மா, அதுதான்மா. இப்போ சிசிடிவி மூலியமானா நீங்கள் நம்ம வந்து நினைக்கிற கேமரா மூலியமாக பிடிச்சிட்டாங்க அப்படின்றோம் இல்லையா? இப்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ட்ரெயினில் வந்து திடீர்னு இங்கே வந்து ஒரு நாள் இந்த வந்து நம்ம நின்ன ட்ரெயினில் ஒரு பாம்பு வெடிச்சது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சென்ட்ரலில் ஒரு பாம்பு வெடிச்சது. அப்போது வச்சுட்டு போனவர் யாருன்றதை கண்டுபிடிக்கணும். அவர் போனதுக்கப்புறம் தான் அது வெடிச்சதுன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு சில பேர் இறந்துட்டாங்க. அப்போது நம்ம வந்து எல்லாமே போய் பார்த்தாங்க. போலீஸ் வந்து சிசிடிவி மூலமாக தான் பார்த்தாங்க. இப்போ சிசிடிவி மூலமாக பார்க்கும்போது கண்டினியூவாக வந்து எல்லா கேமரா வேலை செய்கிறதில்ல. ஒருத்தர் நம்ம சந்தேகப்பட்டு பார்த்துட்டே வரும்பொழுது ஒரு நீல ஷர்ட்டு போட்டு போகிறான், ஒரு பச்சை ஷர்ட்டு போட்டு போகிறான், ஒரு கையில் பேக் வச்சுன்னுக்கிறான் அப்படின்னு ஒரு பார்க்குறோம். அடுத்த கேமராவில் போய் பார்க்குறோம், அவன் கண்டினியூவாக போகிறான். அடுத்த கேமராவில் பார்க்குறோம், போகிறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கேமரா வேலை செய்யலை. ஸோ அப்போ அவன் எந்த பக்கம் போனான்னு தெரியாது. அதுக்காக விட்டுற முடியாது. அதுக்கு அடுத்த கேமரா பார்த்தா அது வேலை செய்யலை. அப்போ என்ன பண்ணோன்னா, ஒருவேளை அங்கேருந்து ரைட்டில் போயிருப்பானோ, அப்போ வலது பக்கம் இருக்கிற கேமரா பார்க்க வேண்டியிருக்கும், திருப்பி இடது பக்கம் போய் பார்க்க வேண்டியதாக இருக்கும். 4 மூலையிலையும் 10 மூலையிலையும் அந்த கேமராவை தேடி திருப்பி அந்த பச்சை சொக்கா போட்டுன்னு போனவன், கையில் பேக் வச்சு போனவன் எங்கேயாவது தென்பட்டா அங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து அப்போ அதுக்கு வந்து 10 நாள்ன்றது ரொம்ப பெரிய ஆச்சரியம் தான், சீக்கிரம் தான் அது. ரெண்டாவது, அங்கேருந்து ஒரு வண்டி ஏறி இருப்பான், அந்த வண்டி நம்பர் இருக்கும். அப்போ அந்த வண்டி நம்பர் எங்கே போச்சுன்றதை பார்க்கணும், அந்த வண்டி நம்பர் அட்ரஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படியெல்லாம் போகும்போது 10 நாளில் கண்டுபிடிச்சதுன்றதே பெரிய விஷயம் தான். இப்போ ஒரு சில நேரத்தில் வந்து இதை பாருங்கள், இப்போது ஒரே நாளில்
செயின் ஸ்நாச்சிங் பண்ணாங்க இல்லையா, ஒரே நாளில் ஒரு 4-5 இடத்துல டக்கு 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 டக்குன்னு கம்ப்ளைண்ட் ஆச்சு. கம்ப்ளைண்ட் ஆகினே இருந்தது. காலையிலேருந்து ஒரே பார்ட்டி தான், 2 பேர் பைக்கில் வரான் சார், அர்த்தன் போகிறான்றாங்க. ஸோ அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, இதே தான் சிசிடிவி கேமரா வச்சு தான் பார்க்குறாங்க. அப்படியே லைனாக மிஸ் ஆனாலும் அப்படியே பார்த்து போயிட்டாங்க. கரெக்டாக அது ஏர்போர்ட் வரைக்கும் போயிடுச்சு. அவன் வந்து ஏர்போர்ட்டுக்கு ஏதோ எங்கேயோ எஸ்கேப் ஆகிறதுக்கு அவன் கரெக்டாக போய் ஏர்போர்ட்டுக்குள்ளே வரைக்கும் போயிட்டான். உள்ளே வரைக்கும் போயிட்டான். அவனுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வச்சு பிடிக்கணுன்ற மாதிரி உள்ளேயும் போய் தேடுறாங்க. அவன் உள்ளே போய் பாத்ரூம்லேயே ட்ரெஸ்ஸை மாற்றின்னு போகணுன்ற ஐடியா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டான். ஆனால் ட்ரெஸ்ஸை மாற்றினவன் ஷூவை மாற்றாம விட்டான். அந்த கேமராவில் பார்த்துனே வரும்போது அந்த ஷூ கரெக்டாக மாட்டிச்சு. அதாவது இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி தலைமையில் இருக்கிற கொண்டையை மறைக்க மறந்துட்டு அவன் ஷூவை முட்டான். அந்த ஷூ வச்சு பிடிச்சாங்க. அவன் பிளைட் ஏறதுக்கு முன்னாடி பிடிச்சிட்டாங்க. ஸோ கேமரா வந்து சில நேரங்களில் நமக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும், சில நேரங்களில் நம்மள ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஓகே சார், காவல்துறையில் என்னென்ன நடக்குது, குற்றங்களை வந்து காவல்துறையினர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். வணக்கம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு சந்திப்போம். வணக்கம்.